இன்னைக்கு நம்ம பிளாக் லவ் 167th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடு ஓப்பனிங்ல இந்த வனிகா நினைச்சிருந்தா அங்கேயே நம்ம சில்வாவை காலி பண்ணியிருக்க முடியும். இருந்தாலும் அவளுமே அவளோட அண்ணனான அந்த டான்டே மாதிரியே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளுங்களை எதிர்க்கணுங்கிற மாதிரியான ஒரு ஆளு. ஆகையால் இந்த குயின் லோரோவை நம்ம ஸ்பேட் கிங்டமுக்கு தூக்கிட்டு போகலான்னு இருப்பாங்க. ஏன்னா சில்வா கிட்ட இருக்கிற இதே வால்கரி ஆர்மர் அப்படிங்கிற இதே மாதிரியான ஒரு ஃபார்மை வச்சுக்கிட்டு என்ன ஒரு லேடி அட்டாக் பண்ணியிருக்கா அப்படின்னு வனிகா சொல்லுவா. ஏன்னா நம்ம யூனோ பையன் குழந்தையா இருக்கும் போதே இவங்க ஸ்பேட் கிங்டம் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைம்லயே சில்வாவோட அம்மா பிரெக்னெண்டா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே சண்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல சில்வாவோட அம்மாவோட குழந்தைய வந்து ஆட்டையை போட்டாங்களாமா. ஸோ ஹாஸ்டேஜா பிடிச்சி வச்சங்காட்டி அவ பயங்கர ஒரு மாதிரி பவர்ஃபுல்லா மாறிட்டு என்ன அட்டாக் பண்ண வந்தா. ஸோ அதே மாதிரி நீயும் பாக்குறதுக்கு அவ்வளோ மாதிரி தான் இருக்கிற அப்படின்னா உன்னோட ப்ரெஷியஸான இந்த குயின் லோரா உன்னோட ஃப்ரெண்டை வந்து நான் தூக்கிட்டு போயிட்டேன்னா மேபி உங்களை மாதிரியான இந்த வீக்கான மனிதர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக பயங்கர ஸ்ட்ராங் ஆகி காப்பாத்துறதுக்காக வருவீங்க அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. அதனால நீ ஸ்ட்ராங் ஆகி வந்து உன்னோட குயின் லோராவை தூக்கிட்டு போ. ஆனா நீ டெஃபினட்டா ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான் எதுக்கு வரணும் சரியாங்கிற மாதிரி அங்கிருந்து கிளம்புவாளா. அப்படி கிளம்புறவ அவ கூட வந்து அந்த டார்க் டிசைபிள்ஸ் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாரையும் அதே இடத்துல ஏதோ பாம் மாதிரி வெடிக்க வைக்கிறா. அந்த இடத்துல வந்து அவ்வளவு பெரிய பிளாஸ்ட்ங்கிறது ஏற்படுது. ஸோ அதுவே கிளவர் கிங்டம்ல நம்ம பிளாக் புல்ஸோட ஹைட் அவுட்ல அங்க ஒரு பயங்கரமான சண்டைங்கிறத போயிட்டு இருக்கும். கேப்டன் யாமையும் ஆஸ்தாவும் விடாத கருப்பு இனிமையை போட்டு கொடுத்துங்கிற மாதிரி ஃபயர் மேஜிக் இல்ல பட் இருந்தாலும் கட் பண்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்களா. யாமிக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருச்சு ஆஸ்தாவோட ஆன்டி மேஜிக் ஸ்வாட் தான் இவனை முடிக்கிறதுக்கான ஒரே ஒரு தீர்வுன்னு. ஸோ எப்படியாவது ஆஸ்தாவோட பிளேட்ல அவனை ஒரு அடியாவது வாங்க வச்சிடணும் அப்படின்னு கேப்டன் யாமியும் இந்த லிமிட்ல இருந்துகிட்டு என்னால கேப்டன் யாமி கூட நின்று சண்டை போட முடியலையே அவரை நான் தான் தேவையில்லாம ஹோல் பேக் பண்றேன்னு நினைக்கிறேன். 6 மாசத்துக்காக இவனுங்களை எதிர்க்கிறதுக்காக தான் இவ்வளவு ட்ரைனிங் எடுத்திருந்துமே இந்த டெவில்ஸை ஃபேஸ் பண்ற அளவுக்கு என்னால சுத்தமா முடியலன்னா என்னன்னு எனக்கு புரியலன்னு. இது பத்தாது இன்னுமே வேற ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் மேபி ஆஸ்தாக்குள்ள இருக்கிற அந்த ஒரு டெவில் அவனுக்குள்ள ஒரு டெவில் இருக்குதுன்னு ஆஸ்தாக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அந்த ஒரு டெவில் கிட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்றான், கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான். அந்த டெவிலும் அவனை மீட் பண்ணும்போது ஆஸ்தா யோசிக்கிறான் லைக் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவனை மீட் பண்ண ஏதோ கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆங்கர்ல இருந்தே ஒருவேளை அந்த டான்டே கிட்ட இருக்கிற அந்த ஒரு டெவில் மேலதான் உனக்கு செம்ம காண்டுன்னு நினைக்கிறேன். அந்த காண்டு என்ன காரணம் ஏது அது எனக்கு தேவையில்ல வரலாறுல அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். உனக்கு கண்டிப்பா அவனை தோக்கடிக்கணுங்கிற வெறுப்பா இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால ஒரு நல்ல நாளா பார்த்து ஏற்கனவே உங்ககிட்ட பேசி இருந்து உங்ககிட்ட நல்லா பழகி இருந்து மனசு விட்டு பேசி உன்னை புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட இந்த பவர் கேட்கணுங்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அந்த நாகரிகம் தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. சாட்டு புட்டுனோட பவர் கூட பேட்டிலுக்கு நடுவில் இருக்கிறோம்டான்னு சொன்னா அந்த டெவில் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஓகே ஃபைன் நீ கேட்கிற பவர்ஸ் என்னால கொடுக்க முடியும். என்னோட உண்மையான பவர்ஸ் என்னங்கிறது உனக்கு நான் தரேன். ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன தருவ? ஒரு டெவில் கூட நீ இப்போ ஒரு டீல் போட போறேல அதுக்கு பதிலா நீ என்ன எனக்கு தருவ? ஒருவேளை என்னோட பாடியில இருக்கிற ஒரு பார்ட் அது எனக்கு நீ தரையா? இன் எக்ஸ்சேஞ்ச் நீ அதை கொடுத்த அப்படின்னா இந்த ஒரு டீலை நாம மேக் பண்ணிக்கலாம். என்ன ஓகேவா? ஓகே ஃபைன் என்ன நடந்தாலும் சரி நானே ஒரு டெவிலா மாறினாலும் சரி எப்படியாவது என்னோட லிமிட்டை புஷ் பண்ணியே ஆகணும். கூட வந்து நின்று சண்டை போடுற அப்படின்னு கேப்டன் யாமி கூப்பிட்டு இருந்தாரு. யாமி என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு கூப்பிட்டு இருந்தோம். அவரோட நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட நான் உபயோகமா இல்லை அப்படின்னா என்னாலேயே என்னை ஏத்துக்க முடியாது. என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஒரு அப்ஸ்டக்கலையே என்னால தாண்ட முடியல. இந்த ஒரு தடையை இந்த ஒரு எனிமியை என்னால தோக்கடிக்க முடியலன்னா நான் எப்படி விசார்ட் கிங் ஆக போறேன்? ரொம்ப முக்கியமா விசார்ட் கிங் ஆகிறத எல்லாத்தையுமே தூக்கி அந்த சைடு வைப்போம். விசார்ட் கிங் ஆகிறதுக்கு முன்னாடி கேப்டன் யாமி என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்திருக்காரோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப நான் இருக்கணும். அவரோட நம்பிக்கைக்குரிய ஆளா அவர் என் மேல வச்சிருந்திருக்க நம்பிக்கையை நான் எக்காரணம் கொண்டு வீணடிக்க கூடாதுன்னு சொல்ல உன்னோட இந்த உறுதியான இதயங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கண்டிப்பா உனக்கான பவர்ஸ் நான் கொடுக்குறேன்ட்டு அவன் பவர்ஸை லென்த் பண்றான். வெளியில டான்டே அவனோட கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணி மொத்தமா முச்சிடலாங்கிற மாதிரி ஏதோ பெரிய அட்டாக்கை பயன்படுத்த போகும்போது அப்ப ஆஸ்தாக்கு அவனுக்குள்ள இருக்கிற டெவில் பவர்ஸை கொடுத்துருக்கும்ல அந்த பவருங்கிறது அவனோட கையை ஒரு மாதிரி வித்தியாசமா மாத்தி இருந்திருக்கும். ஸோ அவனோட கையை அந்த பார்ட்டை மட்டும் அந்த டெவில் வந்து கான்ட்ராக்ட் போட்டு வாங்கின மாதிரி இதுக்கு முன்னாடி எப்படி ஆஸ்தா அந்த ஸ்வாடை வீல் பண்றதுக்கு மட்டும் அவனோட ஒரு பக்கம் மட்டும் ஒரு மாதிரி மாறி இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த ஒரே ஒரு கை மட்டும் தான் மாறி இருந்திருக்கு. ஆனா பஞ்சாயத்து என்னன்னா ஒரு நிமிஷம் வரைக்கும் தான் அவன் பாடி அந்த பவர்ஸை தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கு மேலாம் புஷ் பண்ணிட்டு இருக்க கூடாது. முடிஞ்சா அதுக்கு முன்னாடியே அவனோட எதிரியை தோக்கடிச்சிருடா அப்படின்னு தான் அவன் அந்த பவரை லென்த் பண்ணியிருப்பான். அந்த ஆன்டி மேஜிக் ஸ்வாட வச்சு டான்டேயோட ஒரு கையை வெட்டி எடுக்க திருப்பி அவனோட கைங்கிறது வரதான் செய்யுது. ஓகே உங்களெல்லாம் விட மாட்டேன்டான்னு இந்த தடவை 4 ஆர்ம்ஸ் மாதிரி 4 கையெல்லாம் வர வச்சு சண்டை போடுறான். அவங்க 2 பேரும் சண்டை போடும்போது நம்ம யாமிக்கு புரிய வருது லைக் யாமி கூட சண்டை போடும்போது அந்த டான்டே தன் மேல பிளேடு பட்டா என்ன பள்ளினா என்னங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயங்கர லெத்தார்ஜிக்கா தான் சண்டை போடுவான். ஆனா ஆஸ்தா கிட்ட அடுத்த தடவை அந்த பிளேடு நம்ம மேல இறங்கிடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் காஷியஸா தான் சண்டை போடுற மாதிரி இருக்கு. ஸோ அதை நோட் பண்ண கேப்டன் யாமி நினைச்ச ஆன்டி மேஜிக் தான் வீக்னஸ் இன்னும் ஒரே ஒரு கிளீனான அட்டாக் தான் நீ முடிஞ்சடான்னு சொல்லி பின்னாடியில வந்து அட்டாக் பண்ண வர 2 பேரையுமே அந்த டான்டே அப்படியே சமாளிச்சு பின்னாடி ஒரு ஜம்ப் போடுவானா போனா விட்டுருவான்
மாடான்னு இப்போ 2 பேருமே அந்த டான்டேவை கேப்பே இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அவனை டேக் டவுன் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. ஈவன் ஒரு பாயிண்ட்லாம் கேப்டன் யாமி அவன் கையை பிடிச்சி சுற்றிலாம் தூக்கி வீசுறாரு. கமான் உங்கள் 2 பேரோட ஃபைட்டிங் டெக்னிக்ங்கிறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துருக்கு. இன்னும் நிறைய வேணும்னு சொல்லி அவன் சண்டை போடுறதுக்காக அப்படி ஒரு பிளட் தர்ஸ்டோட இருப்பான். இந்த சண்டையை பார்த்துட்டு இருந்தா நம்ம பசங்களால அவங்க நேக்கட் ஐல லைக் என்ன நடக்குது அப்படிங்கிறதே பார்க்க முடியல. மேஜிக் மூலமாக ஃபீல் பண்ணக்குள்ளதான் அவ்வளோ இன்டென்ஸான ஒரு ஃபைட்டில் லைக் மின்னல் வேகத்தில் 2 பேரும் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அவ்வளோ சிங்கில் இருக்கிறாங்க 2 பேருமே. நான் பஞ்சாயத்து எங்கன்னா டான்டேவோட ரீஜெனரேஷனுங்கிறது அவனோட பாடி எந்த அளவுக்கு சல்லியா போனாலுமே திருப்பி அதை கம்ப்ளீட்டா ரீஜெனரேட் பண்ணுது. அப்படி நம்ம ஆஸ்தா அவனோட டீமன் டெஸ்ட்ராயர் ஷோட எடுத்துட்டு இன்னைக்கு அவனை முச்சலாண்டா அப்படின்னு சொல்லி நேரா அடிக்க வரும்போது ஜஸ்ட் மிஸ் அந்த டான்டே நம்ம ஆஸ்தாவோட தலையை நொறுக்கி இருந்திருப்பான். அந்த டைம்ல கேப்டன் யாமி அவரோட டெத் த்ரஸ்ட்டை பயன்படுத்தி அவன் பாடியில பாதி பார்ட்டே இல்லாத மாதிரி பண்ணிடுறாரு. அவன் ரீஜெனரேட் பண்ணியிருந்துருவான். இருந்தாலும் இப்ப இந்த அட்டாக்கை யாமி பண்ணலன்னா ஆஸ்தாவோட மண்டை வளர்ந்துருக்கும். ஆனா கடைசி இன்னும் ஒரே ஒரு செகண்ட் தான் நம்ம ஆஸ்தாக்கான டைமிங்கிறது ரிமைனிங் இருக்கு. கேப்டன் யாமி என்ன யோசிச்சாருன்னு தெரியல. அவரோட கட்டானாவை ஆஸ்தாவோட கைகிட்ட தூக்கி போடுவான். அண்ட் அந்த கட்டானாவை ஆஸ்தா கையில பிடிச்ச உடனே அவன் ஆன்டி மேஜிக் அந்த கட்டானா ஃபுல்லா போக ஆஸ்தாக்குள்ள இருக்கிற அந்த டெவலுக்கும் டான்டேக்குள்ள இருக்கிற டெவல் மேல ஏதோ ஒரு பெரிய வன்மம் போல இன்னைக்கு உன முச்சரண்டா அப்படின்னு அதோட ரியாக்ஷனும் மாற டான்டேவோட பாடியை ஆஸ்தா ஸ்லைஸ் பண்றான். இவென்ச்சுவலி டான்டேவோட மேஜிக்ங்கிறது அங்க நல்லிஃபை ஆக கம்ப்ளீட்டா அவனோட நார்மல் பாடியில அந்த இடத்துல சுய நினைவே இல்லாம உழுந்து கிடக்குறான். ஆஸ்தா குள்ளக்கா பயலே எவ்வளவு மேஜிக்கா ஒழிச்சு வச்சிருக்கேங்கிற மாதிரி கேப்டன் யாமி அவனை பாராட்ட வெளியில சண்டை ஸ்டாப் ஆயிடுச்சுங்கிற விஷயம் நம்ம ஹென்ரிக்குமே புரிய வருது. என்ன நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு அவனும் கொஞ்சம் ஹாப்பியாக வெனேசா கிரேன்னு சொல்லி எல்லாருக்கும் ஹாப்பி தான். கிரேக்கெல்லாம் நம்ம காட்சியை திருப்பியும் கண்வழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷம். அவனுக்கு போய் கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் யாமியும் ஓகே அப்பா என்ன சண்டை சரி இவன் யாருப்பா இவன் தான் ஹெட்னு நினைக்கிறேன். சாகுல ஆளு செத்துக்கிட்டு இருக்கிறான். இருந்தாலும் அவன் கிரிமோயர் என்ன இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவன் சைடில் அந்த ஜீனான் வந்து நிற்பான். பசங்க எல்லாரும் ஹைடோடுக்குள்ள போயிட்டு இருப்பாங்களா. யாமி என்னப்பா வரலையா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவனோட போன் மேஜிக்கை பயன்படுத்தி யாமியை தூக்கி மேலே சொருவிந்திருக்கான். அண்ட் யாமியை அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் கூடவே ஆல்ரெடி நம்ம கேப்டன் வில்லியமையும் அவன் பிடிச்சிருந்திருக்காங்கிறது இன்னொரு ஷாக்கு. ஏற்கனவே அந்த டான்டே சொல்லியிருந்திருப்பான்ல அந்த ட்ரீ ஆஃப் கிளிஃபாத் அதை ஆக்டிவேட் பண்றதுக்காக 2 ஆர்கேன் ஸ்டேஜில் இருக்கிற வேர்ல்ட் ட்ரீ மேஜிக் பிளஸ் டார்க் மேஜிக் தேவைப்பட்டிருந்திருக்கும். ஆகையால் இவங்க 2 பேரும் டார்கெட்டு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் நம்மளோட கைகளுக்கு கீழே அப்படின்னு அந்த டான்டே டைலாக்லாம் பேசியிருப்பான் போல. அப்படி வீரவாசனெல்லாம் பேசிட்டு இப்போ என்ன தோத்து கிடக்குற உனக்கு அசிங்கமா இல்லையாடாங்கிற மாதிரி அந்த ஜீனான் டான்டேவோட பாடியை எடுத்துட்டு கண்டிப்பா ஆஸ்தாவோட கையை கவனிக்கும் போது அவன் தான் முடிச்சிருக்கான்னு தெரிய வந்துருச்சு. ஸோ ஆஸ்தாவை போட்டு தரலாம் அப்படின்னு போகக்குள்ள ஃபிண்டல் ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணி தடுக்கிறான். ஏற்கனவே யூனோ கூட வேற அந்த ஜீனான் சண்டை போட்டுருந்துருக்கான்ல. ஸோ இனிமேலும் இங்கே சண்டை போடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதனால போகலாமான்ட்டு அவன்டே ஸ்பெஷல் மேஜிக் இருக்குது போல அதை பயன்படுத்தலான்னு இருக்கேன். இங்க ஆஸ்தா அன்கான்சியஸ்ல இருக்கும்போது மறுபடியும் அந்த டெவல் கிட்ட இன்னொரு டீல் கேட்பான். கமான் என் பாடியில வேற எந்த ஒரு பகுதி வேணா எடுத்துக்கோ, இன்னும் கொஞ்சம் பவர் கூட அப்படின்னு கேட்டான். சாரிடா நீ ரொம்ப வீக்கா இருக்கிற, என்னால திருப்பி இன்னொரு டீலை உங்ககிட்ட மேக் பண்ண முடியாதுன்னு சொல்லி மறைஞ்சு போவான். ஹென்ரில இருந்து எல்லாருமே யாமியை காப்பாத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுவாங்க. ஆனா ஜீனான் செம்ம பவர்ஃபுல்லா இருப்பான். வெனேசா அவங்க பூனையை கூட பயன்படுத்துவாங்க. ஆனா அவன் யாமி கிட்ட அதை ரீச் பண்ண விடாத மாதிரி வெனேசா கிட்டே தூக்கி போட்டு அப்படியே நம்ம வில்லியமையும் கேப்டன் யாமியும் அங்க இருந்து ஆட்டையை போட்டு போக அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.